இங்க ஒரு பொண்ணு தான் உயிருக்கு உயிரா காதலிச்ச பையன் கிட்ட ஒரு பெரிய பொய்ய சொல்றா. அந்த பையனை ஆர்மில ட்ரைனிங்காக கூப்பிடுறாங்க. அவனும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன்ல காதலிய பாத்துட்டு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவளும் அங்க அவனை பார்க்க வரா. சிரிச்சுக்கிட்டே எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். அதை கேட்டவே ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயதார்த்தம் பண்ணி உன்னையும் கையோட கூட்டிட்டு போயிருப்பேன்னு சொல்றான். உடனே அவ உனக்கு இப்ப நிச்சயதார்த்தம் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருந்த மோதிரத்தை கலட்டி அவனுக்கு போட்டு விடுறா. அவனும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறான். முகத்துல அவ்வளோ சிரிப்போட அவனை வழி அனுப்பி வச்சுட்டு அந்த பக்கம் போய் கதறி கதறி அழுகிறா. ஏன்னா அவ வீட்டுல இவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இருக்க மாட்டாங்க. இந்த உண்மை தெரிஞ்சா அவன் அவனோட வாழ்க்கையை அழிச்சுப்பான்னு நல்லபடியா அவன் வேலை பார்க்கணும்னு இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டா. அந்த பொண்ணு வீட்டுல எல்லாரும் செத்துருவோன்னு மிரட்டி அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் வயசாகி ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆகி திரும்பி வரான். அப்ப எதர்ச்சியா ஒரு 22 வயசு பொண்ணை பாக்குறாரு. பார்த்தா அது அவரோட சின்ன வயசு காதலி மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணை பார்த்து நான் லவ் பண்ண பொண்ணு மாதிரியே நீ இருக்குன்னு சொல்றாரு. ஓ, அப்ப நீங்க தான் எங்க பாட்டி சொன்ன அந்த சின்ன வயசு காதலனான்னு அந்த பொண்ணு கேக்குறா. தாத்தாவும் ஆமான்னு சொல்றாரு. உடனே அவங்க பாட்டிய தாத்தாவை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வரா. ரெண்டு பேரும் பல வருஷம் கழிச்சு கண்ணீரோடையும் சந்தோஷத்தோடையும் பாத்துக்கிறாங்க. உன்னோட பேத்தி ஒன்ன மாதிரியே இருக்கான்னு தாத்தா சொல்றாரு. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு பாட்டி கேக்குறாங்க. அவரு கையில போட்டிருந்த மோதிரத்தை காமிச்சிட்டு எனக்கு நிச்சயம் மட்டும்தான் ஆகியிருக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே பாட்டி என்னாலதான் உங்க வாழ்க்கையே போயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. ஆனா நான் உங்களுக்காக தான் அந்த பொய்ய சொன்னேன்னு சொல்றாங்க. அதை தாத்தாவும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த பாட்டி அடுத்த ஜென்மத்துல நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. உடனே தாத்தா நான் அடுத்த ஜென்மம் வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்றாரு. கடைசியா ரெண்டு பேரும் கண்ணீரோட கை கோர்த்துக்கிறாங்க. இதுல தாத்தாவோட காதல் உயர்ந்ததா இல்ல பாட்டியோட காதல் உயர்ந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இனி வாய்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.